வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுல முதல் செய்தி, தமிழக நிதிநிலை அறிக்கை 2024-25 ஆண்டுக்கான இது தாக்கல் செய்யப்பட்டது. ஓகேங்களா? தங்கம் தென்னரசு அவர்களால், நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களால் 2024-25 நிதியாண்டுக்கான தமிழக நிதிநிலை அறிக்கை நேற்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசாங்கம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னாடி அந்த 2024-25 ஆண்டுக்கான லட்சணை சொல்லியிருந்தாங்களா, தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி அப்படிங்கிற லட்சணை இடம்பெற்றிருந்தது. முதல் முறையா இந்த நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் தான் இந்த லட்சணை இடம் பெற்றிருக்கு. ஓகேங்களா? தமிழக பட்ஜெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாதிரி வெளியிட்டிருந்தாங்களா. மாபெரும் தமிழ் கனவு என்னும் 7 சிறப்பம்சங்கள் இடம்பெற்ற ஒரு மாதிரி வெளியிட்டிருந்தாங்க. இதன் அடிப்படையில தான் தமிழக அரசாங்கத்துடைய 2024-25 பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்களா. அந்த மாபெரும் தமிழ் கனவு 7 சிறப்பம்சங்கள் என்னென்ன இடம்பெற்றிருந்ததுன்னா, முதல் சமூக நீதி. ஓகேங்களா? சமூக நீதி. இரண்டாவது கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. மூன்றாவது உலகை வெல்லும் இளைய தமிழகம். நான்காவது அறிவுசார் பொருளாதாரம். ஐந்தாவது சமத்துவ நோக்கில் மகளிர் நலம். ஆறாவது பசுமை வழி பயணம். ஓகேங்களா? ஏழாவது தமிழர் பண்பாடும். அந்த மாதிரி 7 முக்கிய சிறப்பம்சங்கள் இடம்பெற்றது. இந்த அடிப்படையில் தான் தமிழக அரசாங்கத்துடைய பட்ஜெட் அமைய உள்ளது அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தமிழக அரசாங்கத்தின் பட்ஜெட் நேற்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. நேற்று காலை 10 மணிக்கு திருக்குறளுடைய தமிழக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்தார். என்ன திருக்குறள் அப்படின்னா, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல் அல்லனில் மீக்கூறும் மன்னன் நிலம் அப்படிங்கிற திருக்குறள் படித்து அவருடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தார். ஓகேங்களா? அந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம்னா, காட்சிக்கு எளிமையாகவும் கடுஞ்சொல் பேசாத இனிய பண்புடைய அரசை தான் உலகம் விரும்பும் அப்படிங்கறத அந்த திருக்குறளான பொருள். நிதிநிலை அறிக்கையில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இடம்பெற்றது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுல முதல் கனவு இல்லம் திட்டம் தொடங்க போவதாக நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? கிராம கணக்கெடுப்பு மேற்கொண்டிருக்காங்க. அந்த கணக்கெடுப்பு மேற்கொண்டதுல 8 லட்சம் வீடுகள் குடிசை 8 லட்சம் வீடுகள் குடிசைகளா உள்ளதாகவும், அந்த 2030க்குள் குடிசை இல்லா தமிழகம் என்ற இலக்கின் அடிப்படையில கனவு இல்லம் திட்டம் தொடங்க போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? 8 லட்சம் மக்கள் குடிசையில வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வீடு கட்டி தரப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 6 ஆண்டுகளுக்குள்ள இந்த 8 லட்சம் மக்களுக்கு வீடு கட்டி தரப்படும். ஊரக பகுதியில் வசிக்கும் இந்த 8 லட்சம் மக்களுக்கு வீடு கட்டி தரப்போவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதுல முதல் கட்டமா 2024-25 நிதியாண்டுல 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். இந்த நிதியாண்டுல 1 லட்சம் வீடுகள் கட்டி தருவாங்க. அந்த ஒரு வீட்டினுடைய மதிப்பு 3.5 லட்சம் செலவில் உருவாக்கப்படும். 3.5 லட்சம் செலவில் உருவாக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இதற்கான பயனாளிகள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, அறிவியல் பூர்வமாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் இதற்கான பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவாங்க. இவங்களுக்கு வீட்டுமனை பட்டா, வீட்டுமனை இல்லைன்னா கூட இலவச வீட்டுமனை வழங்கி இவங்களுக்கு வீடு கட்டுவதற்கு நிதி அளிக்கப்படும். ஓகேங்களா? இந்த நிதி அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இந்த 3.5 லட்சமே வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படிங்கிறது அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக தமிழ் புதல்வன் திட்டம். ஓகேங்களா? தமிழ் புதல்வன் திட்டம் நம்மளுக்கு தெரியும். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் மகளிருக்கு உயர்கல்வி படிப்பதற்காக மாதம் 1000 தமிழக அரசாங்கம் உதவித்தொகை வழங்கிட்டு வராங்க. அதன் அடிப்படையில 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்ற
மாணவர்களுக்கும் வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் புதல்வன் திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்களா. இவங்களுக்கு வந்து உயர்கல்வியில் சேர்ந்து படிப்பதற்காக இந்த நிதி வந்து உதவிகரமாக இருக்கும். 3 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். மாதம் ரூ. 1000 வழங்கப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்களா. நடப்பு கல்வியாண்டில் வந்து இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படிங்கறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த திட்டம் முதல்வரின் தாயுமானவர் திட்டம் அப்படிங்களா. அடுத்த 2 ஆண்டுகளில் மிகவும் வறிய நிலையில் உள்ள 5 லட்சம் குடும்பங்களுக்கு வந்து அரசின் அனைத்து உதவிகளையும் வந்து பெரும் வகையிலும் அவங்களுக்கு கிடைக்கும் வகையிலும் வந்து வறுமையிலிருந்து மீட்பதை நோக்கமாக கொண்டு இந்த முதல்வரின் தாயுமானவர் திட்டம் வந்து தொடங்கப்பட உள்ளது. ஓகேங்களா. அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, வீடுகள் போன்ற அனைத்து உதவிகளும் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து வழங்குவாங்க. இந்த திட்டம் வந்து யாரால் செய்யப்படும் அப்படின்னா மக்கள் பிரதிநிதிகள், தொண்டு நிறுவனங்கள், வங்கிகளின் பங்கேற்பும் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து உறுதி செய்வாங்க அப்படிங்களா. அரசாங்கத்துடைய பங்களிப்பு மட்டும் இல்லாம மக்கள் பிரதிநிதிகள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் பங்கேற்பும் வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து உறுதி செய்யப்படும். ஓகேங்களா. அவங்களை வந்து வறுமை நிலையிலிருந்து மீட்பதற்கு வந்து இந்த முதல்வரின் தாயுமானவர் திட்டம் வந்து உதவும். அடுத்தது காலை உணவு திட்டம். ஓகேங்களா. காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது வந்து 15 செப்டம்பர் 2022 பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த தினத்தன்று தமிழக அரசால் தொடங்கப்பட்டது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வந்து காலை உணவு இதன் மூலியமா வழங்கப்பட்டது. அந்த மாணவர்கள் வந்து அவர்களுடைய ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி செய்வதற்காகவும் அவர்களுடைய ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய பசியோட பள்ளியில் வந்து படிக்கக்கூடாது அப்படிங்களா, பசி இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் பணி சுமையை குறைக்கும் வகையில் இந்த காலை உணவு திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. தற்போது ஊரக பகுதி இந்த அறிவிப்பின் மூலியமா ஊரக பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகள் வந்து இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் செய்ய போவதாக நிதிநிலை அறிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. தற்போது 30,992 அரசு பள்ளிகளில் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல வந்து இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. இதன் மூலியமா 2.5 லட்சம் மாணவர்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து பயன்பெறுவார்கள். 2.5 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது புதுமை பெண் திட்டம். ஓகேங்களா. வரும் கல்வியாண்டு முதல் இந்த புதுமை பெண் திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், அதாவது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி செல்லும் மாணவிகளுக்கு உதவும் வகையில் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த திட்டமானது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படுவதாக பட்ஜெட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததாக விடியல் பயணம் திட்டம். ஓகேங்களா. வேலைக்கு செல்லும் பெண்கள், கல்லூரிக்கு செல்லும் பெண்களுக்கு வந்து நகர பேருந்துகள் வந்து இலவசமாக பயணம் செய்வதற்கு தமிழக அரசாங்கம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அந்த இலவச பயணம் வந்து மலைப்பகுதிகளுக்கு வந்து இப்ப விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை போன்ற பகுதிகளுக்கும் இந்த விடியல் பயணம் திட்டம் வந்து விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததாக தேன்மதுர தமிழோசை உலகெங்கும் பரவ செய்திட வேண்டும் என்ற பாரதியின் வரிகளுக்கு நாங்க வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து மொழிபெயர்ப்பதற்கு வந்து 2 கோடி நிதி வந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதிநிலை அறிக்கையில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. அது போக உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழின் மிக சிறந்த நூல்களை வந்து உலகின் தலை சிறந்த 100 பல்கலைக்கழகங்களிலும் புகழ்பெற்ற நூலகங்களிலும் வந்து இடம் பெற செய்வதற்கு இந்த ஆண்டு முதல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது வந்து நிதிநிலை அறிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக உலக புத்தொழில் மாநாடு வந்து 2025ஆம் ஆண்டு ஜனவரியில் சென்னையில் நடத்தப்படும் அப்படிங்கிறது வந்து நிதிநிலை அறிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. எதுக்காக இந்த மாநாடு வந்து நடத்துறாங்க அப்படின்னா உலகின் முன்னணி புத்தொழில் நிறுவனங்களும் இளம் தொழில் முனைவோரும் கலந்து கொள்ளும் வகையில் அவங்களுக்கு வந்து என்னென்ன வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகேங்களா. புத்தொழில வந்து என்னென்ன வாய்ப்புகள் வந்து இருக்கு, என்னென்ன மாதிரி தொழில்நுட்பங்கள் இருக்கு, அதுக்கான பயிற்சிகள், அவங்களுக்கு தேவையான
ஆலோசனைகள் வழங்கும் விதமாக இந்த மாநாடு வந்து நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இலவச வைஃபை சேவை வந்து வழங்கப்படும். ஓகேங்களா, தற்போது சென்னையில் வழங்கப்படும் இலவச வைஃபை சேவையானது கோவை, மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சியிலும் 1000 முக்கிய இடங்களில் வந்து இந்த இலவச வைஃபை சேவை வழங்க போவதாக பட்ஜெட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் வந்து ஏற்படுத்த போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, இது வந்து முதல்வர் தலைமையில் வந்து ஏற்படுத்தப்படும். ஓகேங்களா, எதற்காக இந்த செயற்கை நுண்ணறிவு இயக்கம்? ஓகேங்களா, உலகில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு தொழில்நுட்பம் தான் வந்து செயற்கை நுண்ணறிவு இயக்கம். அந்த செயற்கை நுண்ணறிவை வந்து கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில்துறை, ஆராய்ச்சி மற்றும் மருத்துவத்துறையில் வந்து எப்படி நல்ல முறையில வந்து பயன்படுத்தலாம், அதற்கான வாய்ப்புகள் வந்து என்னென்ன, ஓகேங்களா, மற்றும் அது வழிநடத்திட தேவையான வரையறைகளை வந்து வகுத்திட இந்த இயக்கத்தை வந்து ஏற்படுத்துறாங்க. ஓகேங்களா, இதுல வந்து யார் யாரு வந்து இருப்பாங்க அப்படின்னா, உறுப்பினர்களா இருப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாடு மாநிலத்தின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்களில் உள்ள புகழ்பெற்ற பேராசிரியர்கள், அதுக்கப்புறம் வந்து மின்னணு தொழில் நிறுவன நிர்வாகிகள் மற்றும் துறை வல்லுநர்கள் வந்து இந்த தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கத்தில் வந்து இடம்பெறுவாங்க அப்படிங்கிறது வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை. ஓகேங்களா, இந்த துறையானது புதிதாக சமூக பாதுகாப்பு துறையிலிருந்து குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை அப்படிங்கிற பெயர் வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க. முன்னாள் நீதிபதி கே சந்துரு குழுவின் பரிந்துரை அடிப்பில் வந்து சீர்திருத்தங்கள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா, அரசு கூர்நோக்கு இல்லங்கள், சிறப்பு இல்லங்கள், பாதுகாப்பு இல்லங்கள் வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி திறம்பட மேம்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான சீர்திருத்தம் கொண்டு வருவதற்காக முன்னாள் நீதிபதி கே சந்துரு தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் வந்து அந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்வதாக தமிழக அரசாங்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில வந்து சமூக பாதுகாப்பு துறையை வந்து குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையை வந்து பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக 3 புதிய தொழிற்பேட்டைகள் வந்து உருவாக்கப்படும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனங்கள் மூலியமா இந்த தொழிற்பேட்டைகள் வந்து உருவாக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. எங்கெங்க அப்படின்னா, ஒட்டன்சத்திரம், மானாமதுரை, திருத்துறைப்பூண்டி ஆகிய 3 இடங்கள்ல வந்து 32 கோடி மதிப்பீட்டில் வந்து இந்த தொழிற்பேட்டைகள் வந்து உருவாக்கப்படும். எதற்காக? குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்காக வந்து இந்த புதிய தொழிற்பேட்டைகள் வந்து உருவாக்கப்படும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டம் வந்து பள்ளி கல்வித்துறை வளர்ச்சிக்காக 5 ஆண்டுகள் வந்து 7500 கோடியில் செயல்படுத்துவதாக அப்போது அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிதியாண்டுல வந்து 1000 கோடி மதிப்பீட்டில் வந்து பள்ளி கட்டமைப்பு வசதிகள் வந்து மேற்கொள்ளப்படும். ஓகேங்களா, பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிக்காக இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வந்து பள்ளிகளோட உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து மேம்படுத்தப்படும். அதற்காக இந்த நிதியாண்டில் வந்து 1000 கோடி மதிப்பீட்டுல வந்து பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து ரூ. 2497 கோடிகள் வந்து பணிகள் நடைபெற்று வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அடுத்ததாக 10,000 புதிய சுய உதவி குழுக்கள் வந்து உருவாக்கப்படும். ஓகேங்களா, பெண்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக அவங்க புதிய தொழில் தொடங்குவதற்காக இந்த சுய உதவி குழுக்கள் வந்து ஏற்படுத்தினாங்க. இந்த சுய உதவி குழுக்கள் வந்து வங்கியுடன் இணைக்கப்பட்டு வங்கியின் மூலியமா அவங்களுக்கு தேவையான கடன்கள் வந்து வழங்கப்படும். தற்போது புதிதாக 10,000 சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, யார் யார் இடம்பெறுவாங்க அப்படின்னா, இந்த சுய உதவிக்குழு இயக்கத்தில் சேராத பெண்கள் மற்றும் விளிம்பு நிலை வாழ் குடும்ப உறுப்பினர்கள் வந்து இந்த சுய உதவிக்குழுவில் வந்து இணைக்கப்படுவாங்க. ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து ரூ. 35,000 கோடி அளவுக்கு வந்து வங்கி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 10 சிறிய ஜவுளி பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஜவுளி தொழில்நுட்பத்தின் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஜவுளி துறையில் வந்து உற்பத்தி அதிகரிக்கவும் புதிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் இந்த 10 சிறிய ஜவுளி பூங்காக்கள் வந்து உருவாக்க போவதா வந்து தமிழக அரசாங்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில வந்து ரூ. 20 கோடி செலவில் கரூர், ஈரோடு, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 10 சிறிய ஜவுளி பூங்காக்கள் அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக புதிய விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா வந்து தூத்துக்குடியில் அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, இஸ்ரோனுடைய இன்னொரு ஏவுதளம் வந்து
குலசேகரன் பட்டினத்தில் வந்து அமைய உள்ளதாக இஸ்ரோ நிறுவனம் வந்து தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் வந்து வான்வெளி சார்ந்த தொழிற்சாலைகளை வந்து ஊக்குவிக்கும் விதமா ஒரு 2000 ஏக்கர் பரப்பளவில் வந்து புதிய விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா வந்து தூத்துக்குடியில் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தொல்குடி திட்டம். எதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னா, பழங்குடியினர் வாழ்விடங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் அடுத்த 4 ஆண்டுகளில் வந்து இந்த தொல்குடி திட்டம் வந்து 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து செயல்படுத்தப்படும் என்று தமிழக நிதிநிலை அறிக்கையில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, உலகின் முதல் மர செயற்கைக்கோள் வந்து விண்வெளியில் செலுத்த உள்ளதாக செய்திகள்ல வந்து வந்திருக்கீங்களா? எந்த விண்வெளி நிறுவனத்தின் முயற்சி அப்படின்னா, அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமும் ஜப்பான் ஆய்வு நிறுவனமும் இருந்து இந்த முதல் மர செயற்கைக்கோள் வந்து வடிவமைச்சுட்டு வராங்க. ஓகேங்களா? செயற்கைக்கோளை கியோட்டோ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் வந்து சுமிட்டோமா வனத்துறையில் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. எதற்காக இந்த முன்முயற்சி அப்படின்னா வந்து விண்வெளியில் சேரும் குப்பைகளை வந்து தடுப்பதற்காகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காகவும் இந்த முயற்சி வந்து எடுக்கப்பட்டுள்ளதா வந்து தகவல்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஸ்வயம் திட்டம். ஒடிஷா மாநில அரசாங்கம் வந்து அம்மாநிலத்தில் வந்து ஸ்வயம் திட்டம் தொடங்க போவதாக அறிவித்துள்ளது. இதன் மூலியமா வந்து இளைஞர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா? கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் வசிக்கும் இளைஞர்களுக்கு வந்து அவர்களுடைய வேலை வாய்ப்பை வந்து பெருக்குவதற்காக, அவர்களுக்கு வந்து அதிக வருமானம் கிடைப்பதற்காக இந்த திட்டம் வந்து செயல்படுத்த உள்ளதாக வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமங்களில் உள்ள 1 லட்சம் இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் வசிக்கும் 18 வயது முதல் 35 வயது வரையுள்ள இளைஞர்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து பயன்பெறலாம். இந்த திட்டத்துக்காக ரூ. 672 கோடி வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இந்த திட்டத்தின் கீழே வந்து யாரு வந்து தகுதி அடைந்தவர்கள்னா, வேலை இல்லாத இளைஞர்கள், அதுக்கப்புறம் மாநில மற்றும் மத்திய அரசாங்க திட்டத்தின் வந்து பயன்பெறாத இளைஞர்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து தகுதியடைந்தவராக வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, 11வது சர்வதேச பொம்மலாட்ட திருவிழா எங்க நடைபெறுகிறது அப்படின்னா, இந்தியாவின் சண்டிகர்ல வந்து இந்த சர்வதேச பொம்மலாட்ட திருவிழா வந்து நடைபெற்று வருது. ஓகேங்களா? பிப்ரவரி 17 முதல் 21 வரையிலான தேதிகள்ல வந்து இந்த சர்வதேச பொம்மலாட்ட திருவிழா வந்து நடைபெறும். ஓகேங்களா? இதை வந்து யாரு இணைந்து நடத்துறாங்க அப்படின்னா, கலாச்சார விவகாரத்துறை தாகூர் தியேட்டர் சொசைட்டியுடன் தாகூர் தியேட்டரில் வந்து நிகழ்ச்சி வந்து நடத்துறாங்க. ஓகேங்களா? உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு பொம்மலாட்ட கலைஞர்கள் வந்து இந்த திருவிழாவில் வந்து கலந்துகிட்டு அவங்களுடைய நிகழ்ச்சியில வந்து நடத்தி காட்டுவாங்க. ஓகேங்களா? இதற்காக பிரான்ஸ், அமெரிக்கா, பிரேசில், இலங்கை உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து பொம்மலாட்ட கலைஞர்கள் வந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து 2 பிரிவா நடத்தப்படும். ஓகேங்களா? குழந்தைகளுக்கான பிரிவு, அதுக்கப்புறம் வந்து வயது வந்தோருக்கான பிரிவு அப்படிங்கிற 2 பிரிவுகள் வந்து இந்த பொம்மலாட்ட திருவிழாவில் வந்து அந்த பொம்மலாட்ட கலைஞர்கள் வந்து அவங்களுடைய நிகழ்ச்சிகள் வந்து காட்சிப்படுத்துவாங்க. அடுத்த செய்தி, வாயு சக்தி 24 பயிற்சி வந்து இந்திய விமானப்படையின் சார்பாக ஜெய்சால்மர் அருகே உள்ள புக்ரான் மாநில இருந்து தரை ரேஞ்சில் வந்து 17 பிப்ரவரி 2024 அன்று வந்து நடத்தியது. ஓகேங்களா? எதற்காக இந்த வாயு சக்தி 24 பயிற்சி அப்படின்னா, இந்திய விமானப்படையின் தாக்குதல் மற்றும் தற்காப்பு திறனை வந்து வெளிப்படுத்தவும், இரவு மற்றும் பகல் நேரங்களில் இந்திய விமானப்படையின் செயல்திறனை வந்து வெளிக்காட்டுவதற்காகவும் இந்த பயிற்சி வந்து நடத்தினதா வந்து அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பயிற்சிக்காக வந்து தேஜஸ், பிரசாந்த், துருவ், ரஃபேல், மிராஜ் 2000, சுகை 30 MKI, ஜாகுவார், ஹாக், C-130J, சினூக், அப்பாச்சி, MI-17 உள்ளிட்ட 121 விமானங்கள் வந்து பயிற்சியில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சியில் பங்கேற்று அவங்களுடைய திறன்களை வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க. ஓகேங்களா? வாயு சக்தி 24 பயிற்சியானது ஜெய்சால்மர் வந்து நடைபெற்றது. ஓகேங்களா? கடைசியாக 2019 ஆண்டு நடைபெற்றது. 2019 ஆண்டு இந்த வாயு சக்தி பயிற்சியானது நடைபெற்றது. அடுத்ததாக ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு வந்து அதற்கான அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையானது ஹென்லி
அண்ட் பார்ட்னர்ஸ் நிறுவனத்தால் வந்து வெளியிடப்படுகிறது. 2006ஆம் ஆண்டு முதல் இந்த குறியீட்டை வந்து வெளியிட்டு வராங்க. 199 நாடுகளின் பாஸ்போர்ட்களை வந்து மதிப்பீடு செய்து இந்த குறியீடை வந்து வெளியிடுவாங்க. ஓகேங்களா? எதன் அடிப்படையில வந்து இந்த குறியீடு வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா, முன் விசா இல்லாம எத்தனை நாடுகளுக்கு வந்து நம்ம பயணம் மேற்கொள்ளலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு பின் விசா எடுக்கும் வசதி வந்து எத்தனை நாடுகளுக்கு வந்து இருக்கு. அதன் அடிப்படையில வந்து சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் உள்ள நாடுகள் தரவரிசை வந்து வெளியிடப்படும். அதுல வந்து முதல் இடத்துல இருக்கிறது வந்து சிங்கப்பூர், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், ஜப்பான், பிரான்ஸ் நாடுகள் வந்து முதல் இடத்துல வந்து இருக்காங்க. இரண்டாவது இடம் வந்து தென்கொரியா, பின்லாந்து, ஸ்வீடன். இந்தியாவிற்கு வந்து இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு 85வது இடம் வந்து கிடைத்திருக்கு. ஓகேங்களா? 2023ஆம் ஆண்டுல வந்து 84வது இடத்துல வந்து இருந்தாங்க. இந்த ஆண்டு வந்து ஒரு இடம் சரிந்து வந்து 85வது இடத்துல வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தால் வெளியிடப்படும் தரவுகள் அடிப்படையிலும் வந்து இந்த குறியீடு வந்து வெளியிடுவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.